पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे। 64 நாயன்மார்கள்ல இந்த 4 பேர் திரும்பவும் தமிழையும் இறையையும் உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. எந்த வழி போனாலும் இறைவனை அடைய முடியும். ஆனால் அந்த எல்லா வழிகளும் யாரும் சொல்லாத, இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், 2 வழியில போய் அது சேரும். நீங்க எந்த உலகத்துல எத்தனை கோடி மனிதர்கள் முயற்சித்தாலும், எந்த மதத்தை அவர்கள் சார்ந்தவர்களாக இருந்தாலும், அது ஜீசஸா இருந்தாலும் சரி, 2 கடைசியா 2ல போய் இந்த பல ஆயிரம் வழிகள் அப்படியே மெர்ஜாயி 2ஆ இப்படி பிரிஞ்சு இப்படி நிற்கும். இந்த ஒரு வழி, இங்க ஒரு வழி, கடைசியில இங்க ஒன்று அன்பு வழி, வேற வழியே இல்லை. இன்னொன்று ஞான வழி, ஞான மார்க்கம். ஞானம்ங்கிறது வில், மனதை கடந்து போறது, மனதை விடுறது, நான் எனது அகந்தை இது எல்லாத்தையும் விடுறது, மனதை கடந்த நிலை, மனதை விடணும். இதுதான் ரமண மகரிஷி மனமற்ற மனம் அந்த வார்த்தையை அவர் பிரயோகப்படுத்துறாரு. மனம் இல்லாத ஒரு மனம், மனமே இல்லை ஆனா அது ஒரு மனம். அதுதான் ஒரு வழி. இன்னொரு வழி அன்பு வழி. இந்த அன்பு வழியில தான் கபீர், ஜீசஸ், பக்தி யோகம் எல்லாம் அன்பு வழி. ராஜயோகத்துல என்ன வரும்னு சொன்னா அட்டாங்க யோகம். தமிழ்ல அட்டாங்க யோகம் திருமூலர் திருமந்திரத்துல சொன்னது. அந்த திருமூலர் திருமந்திரத்துல சொன்ன அட்டாங்க யோகம், அட்டாங்கம்னா 8: யமா, நியமா, ஆசனா, பிராணயாமா, பிரதிஹாரா, தியானா, தாரணை, சமாதி. இதுதான் 8 நிலை. இந்த 8 நிலையை கடந்து போனால் அது ராஜயோகம். ராஜயோகம்னா அது கஷ்டம்னு அர்த்தம். வெறும் பெரிய உயர்ந்தவர்கள் தான் செய்யணும். ராஜயோகம். ராஜாக்கள்னு அர்த்தம் இல்லை, அது மிக கடுமையானது. அந்த ஒரு வழி. 4ஆம் வழிதான் ஞான யோகம். அதுதான் இப்ப நான் உங்களுக்கு மெதுவா கற்றுக் கொடுக்குறேன். உங்களால அட்டாங்க யோகம் செய்ய முடியாது. கர்மயோகம் ஆணவத்தை கொடுத்துரும். கர்மானா ஒரு வேலை, ஒரு செயல். கர்மயோகம் என்ன சொல்லுது? கீதை, கிருஷ்ணர் அந்த பகவத்கீதையில சொன்னது முக்கியமா 4 யோகமும் சொல்லியிருக்காரு. அதுல கர்ம யோகம். அர்ஜுனா, நீ நான் செய்யறேன்றது நினைச்சு செய்யாத, பலனை எதிர்பார்க்காத. நானுன்னு நினைச்சியும் செய்யக்கூடாது, பலனையும் எதிர்பார்க்க கூடாது, சிந்திக்கவே கூடாது. நீ செய்துகிட்டே இரு. ஒரு கருவி போல. நான் அம்பு, நான் வில்லு, நீ அம்பு. நான் எய்து விட்டேன், நீ அம்பு போய்கிட்டே இரு. நான் தான் செஞ்சேன்னு வராத. ஏன் நீ கஷ்டப்படுற? இத்தனை பேர் அழிக்கணும்னு பயப்படாத. உள்ளிருந்து செயலாற்றுபவன் நான், நீ வெறும் கருவி, நீ செய். இது கர்மயோகம். அதுபோல இன்னைக்கு மக்கள் செய்ய முடியுமா? நான் செய்யறேன் யாருக்காவது உதவி பண்ணிட்டா அது நான் செஞ்சேன், உடனே அதுக்கு நன்றி எதிர்ப்பு இருக்குது. குறைந்தபட்சமாவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? இது ஆணவத்தை இன்னைக்கு வளர்த்துரும். பக்தி யோகம் பொய்யாயிடுச்சு. சும்மா கோயிலுக்கு போறதும் நடிப்பாயிடுச்சு. கோயிலுக்கு போய் உள்ள போகும்போது அப்படியே அமைதி மாதிரி நம்ம மனம் நடிக்க வச்சு உள்ள போகும்போது அமைதி போலவும், வெளியில வந்த உடனே மொபைல் எடுத்துக்கிறது, யார்ட்டையாவது பேசுறது, இது பக்தியே கிடையாது. அங்க கோயிலுக்குள்ள நின்று இறைவனை வழிபடும் போதும் நம்ம மனம் அலைப்பாய்ந்துகிட்டே இருக்குது. பக்கத்துல எப்படி இருக்குது, நானுங்கிற உணர்வு இருக்குது, மனமும் அலைப்பாய்கிறது, நான் என்கிற உணர்வும் இருக்கிறது. பக்தன் அப்படின்னா அந்த நான் என்ற உணர்வு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அது பக்தி மார்க்கம், அது பக்தி வழி, பக்தி யோகம். யோகம் என்றால்
யோக ஆசனம் அல்ல. யோகம் என்றால் ஒருங்கிணைத்தல், ஒன்றாதல். இந்த ஜீவ ஆத்மா, ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு உயிரில் இருக்கக்கூடிய ஜீவ ஆத்மா பரம ஆத்மாவோட ஒன்று ஆவதற்கு பேர் யோகம். அது சமஸ்கிருத வார்த்தை. தமிழில் ஓகம். ஓகம் என்றால் ஒன்றுதல். இதுதான் நம்ம மனிதர்களுக்கு மட்டும் உள்ள மிக சிறப்பான ஒரு தகுதி. இறைவனிடம் தன்னை ஒப்படைத்து ஒன்றாகுதல். விலங்குகள் முடியுமா? பறவைகளால முடியுமா? இது உணரவே முடியாது. நானும் இந்த பிரபஞ்சமும் ஒன்றுதான்ங்கிறது எந்த உயிரினமும் உணர முடியாது. ஆனா மனிதர்களுக்கு அந்த ஒரு சக்தி இருக்கு, அந்த ஆற்றல் இருக்கு, திறன் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இடைவேளைக்காக நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் திரும்பவும் தொடர்றேன். இதனாலதான் மனிதர்கள் நீங்க பாத்தீங்கன்னா முதுகெலும்பு நேராக இருக்கும். முதுகெலும்பு நேராக இருந்தால் மட்டும்தான் இந்த பிரபஞ்ச கடவுள் தன்மையை உணர முடியும். கிடைமட்டத்துல இப்படி படுக்கை வாக்குல எல்லா விலங்குகளும் இருக்கும். நீங்க எந்த விலங்கா இருந்தாலும் இப்படிதான் இருக்கும். குரங்கிலிருந்து தோன்றிய மனிதனாலும் குரங்கும் இப்படித்தான் இருக்கும். மனிதன் மட்டும்தான் முதுகெலும்பு, இப்படி இருந்த முதுகெலும்பு இப்படி மெதுவாக பரிணாமத்துல வளர்ந்து இப்படி ஆகி நிக்குது. முதுகெலும்புக்கும் ஆன்மீகத்துக்கு என்ன சம்பந்தம்னா அதுதான் சம்பந்தமே. அந்த முதுகெலும்புலதான் 7 சக்கராவும் இருக்குது. உங்க முதுகெலும்புலதான் மூலாதாரா, மணிப்பூரகா, சுவாதிட்டானா, அநாகதா, விசுத்தி, ஆஜ்னா, சகஸ்ர. முதுகெலும்பு நேரா இல்லைன்னா இந்த 7 சக்கரங்களும் அமையாது. இந்த சக்கரங்கள் நாடிகள் 72,000 நாடிகள்ல இணைக்கப்பட்டிருக்கு. 72,000 நாடிகள். அதுல 3 நாடி சுழுமுனை நாடி, இடகலை, பிங்களை. இடா, பிங்களா. நம்ம மூச்சு காற்று இந்த 2 நாசி துவாரத்துக்குள்ள சும்மா போயிட்டு வருது அப்படி இல்ல. இந்த நாசி துவாரத்திற்குள்ள போகிற பிராணன் அந்த இடகலை பிங்களைய தொட்டுட்டு வரும். அதனால உயிரோடு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம கையில ஒப்படைச்சிருந்தால் நீயே பாத்துக்கோ, சிஸ்டம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னா நம்ம மறந்துடுவோம். நமக்கு சரியா செய்யவும் தெரியுமா? இறந்துருவோம். சரிதான். இதுல எங்க நானுங்கிறது இருக்குது? மூச்சே தானா போயிட்டு வருது. செல்கள் ஒரு செல்லா இருந்தோம் தாயினுடைய கருவறையில, அது 2 ஆச்சு, 4 ஆச்சு, 16 ஆச்சு, 16 × 16, அது இன்ட்டு அப்படியே பெருகும்போது அந்த இடத்துல நானுங்கிறது எங்க? இந்த பெயரும் அடையாளமும் நம்ம சுற்றமும் மதமும் இனமும் மொழியும் கலாச்சாரமும் பண்பாடும் குடும்பமும் எங்க? அந்த செல்களுக்கு எங்க இருக்கு? தாயின் கருவறையிலிருந்து 9-10 மாதம் கழித்து நம்மளை வெளியே எடுக்கும் பொழுது முதல் சுவாசம் தொப்புள் கொடிய அறுத்து விடும் பொழுது குழந்தை முதல் சுவாசம் மூக்குல விடுது. அது வரைக்கும் தாய் தான் சுவாசிக்கணும், தாய் தான் சாப்பிடணும். இதுக்கப்புறம் கட் பண்ண உடனே பிரபஞ்சத்திலிருந்து நம்ம துண்டிக்கப்படுறோம். தாயிலிருந்து துண்டிக்கப்படலை, நம்ம பிரபஞ்சம் கவனிச்சிட்டு இருந்தது நம்மள. நம்ம அந்த நொடியிலிருந்து பிரபஞ்சம் என்ன சொல்லுது, இந்த இறைத்தன்மை என்ன சொல்லுது? நீயே பொழைச்சிக்கோ, நீயே மூச்சு விட்டுக்கோ, நீயே பசிச்சா சாப்பிட்டுக்கோ, எல்லாம் நீயே பார்த்துக்கோ. இது எப்படின்னா, இது நான் சொன்ன நேரம் போய்கிட்டே இருக்குது. கடல்ல மீன் இருக்கு, அது மீன் நீந்திக்கிட்டே இருக்குது. கடல் பிரபஞ்சம், மீன் மனிதர்கள் இருந்துகிட்டே இருக்கலாம். கடல்ல இருந்து மீனை தூக்கி தரையில கொஞ்ச நேரம் போட்டாதான் தெரியும் கடலினுடைய அருமை. அது போல இறைவன் நம்மளை பிறக்க வைத்து தன்னை அவரை உணர வைக்கிறாரு. அப்ப நீ மனித கஷ்டங்களை நீ பட்டாதான் இறையினுடைய ஆனந்தத்தை நீ அடைய முடியும். இதுதான் ஆத்ம விசாரம், இதுதான் ஜீவாத்மா பரமாத்மா.
இங்க ரெண்டும் ஒண்ணு ரெண்டும் தனித்தனி அல்ல. இப்ப ஜீவாத்மாங்கிறது ஒரு பெயர், பரமாத்மாங்கிறது பெயர். அதுக்காக அது தனித்தனி அல்ல. எல்லாம் ஒன்றுதான். அதுதான் அத்வைதம். அத்வைதம் ஒன்று. துவைதம்னா இரண்டு. விசிஷ்டாத்வைதம் இது போல வழிகள். அத்வைதம் இதுதான். ஒன்று, எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்றது.